அத்தை மாமா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்தாலே பசங்களுக்கு செம்ம குஷியாக இருக்கும். எனக்கும் தான். வந்ததும் அவங்களுக்கு சூடாக டீ போட்டு கொடுத்துட்டு டிஃபனுக்கு இட்லி பண்ணி சாப்பிட்டோம். லஞ்சுக்கு நான்வெஜ் பண்ணலான் இருந்தால் நான் அத்தை வேண்டாம், வெஜிடேரியனே போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால கொஞ்சம் ஸ்பெஷலாக தலப்பாக்கட்டி ஸ்டைலில் வெஜ் பிரியாணி, ஒயிட் ரைஸ், ரசம், அப்பளம் அந்த மாதிரி செஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம். ஊர்லேருந்து எப்போ வந்தாலும் சரி அத்தை நிறைய பொருள் கொண்டு வருவாங்க சாப்பிட்றதுக்கு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பச்சை மொச்சை நிறைய கொண்டு வந்தாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பச்சை மொச்சை. நான் சென்னையிலையும் வாங்கி செஞ்சுருக்கேன். ஆனால் ஊர்லேருந்து கொண்டு வந்த அந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கொய்யாப்பழமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எப்போவுமே பார்த்துருக்கேன் மதுரை சைடு மட்டும் பார்க்குறதுக்கு சின்ன சின்ன கடையில் மிக்சரு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் செய்வாங்க. நம்ம இங்கே சென்னையில் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குவோம். ஆனால் அந்த மிக்சர்லாம் அவ்வளோவா டேஸ்ட்டே இருக்காது. மதுரை சைடில் இருக்க ஸ்நாக்ஸ் மட்டும் எப்படி தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரியவே இல்லை. அதோட ரகசியம் உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள்.